கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 9/6/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாசு விலைக்கு வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கடமை இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக முடியும். நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் தகப்பனே. என் தேவனுடைய நன்மை மாத்திரம் இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படுவதாக. உங்களுடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, சங்கீதம் 33:9 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் சகல காரியத்தையுமே இவருடைய வாழ்க்கையில செய்து இவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரை, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 9/6/2024 தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நோய்களோ துன்பங்களோ துயரங்களோ தேசத்தில் வராதபடி நீர் செய்வீராக. உடைய கிருபையானது தேசத்தில் இருக்கட்டும் அப்பா. உடைய நிறைவானது தேசத்தில் இருக்கட்டும். தேசத்தில் நீர் பாதுகாப்பை கொடுங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறோம். அதோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரை, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமேன்.